ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டில் ஐ ரைஸ் இந்த போயம் பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா மாயா ஏஞ்சலு. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர், போயட், மெமோரிஸ்ட், ஆக்ட்ரஸ், ஸ்க்ரீன் ரைட்டர், டான்சர் அண்ட் இவங்க ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் கூட. மாயா ஏஞ்சலு 7 ஆட்டோபயோகிராஃபிஸ், 3 புக்ஸ் ஆஃப் எஸ்ஸேஸ் அண்ட் நிறைய புக்ஸ் ஆஃப் போயட்ரியும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மாயா ஏஞ்சலுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னலான்னா ஐ நோ ஒய் த கேஜ்டு பேட் சிங்ஸ், லைஃப் டசன்ட் ஃப்ரைட்டன் மீ, வென் ஐ திங்க் அபவுட் மை செல்ஃப், ஃபினாமினல் உமன், A brave and startling truth and so on. மாயா ஏஞ்சலு dozens of awards ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் ஐ ரைஸ் இந்த போயமுடைய பேக்ரவுண்ட் அண்ட் மாயா ஏஞ்சலு பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு ஆப்ரிக்கன் அமெரிக்கன் போயட். ஸோ மாயா ஏஞ்சலு பிளாக் கலரில் இருப்பாங்க. இப்போ அமெரிக்கால என்னதான் ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ணிட்டோம், அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு அஃபீஷியலாக சொன்னாலும் அமெரிக்கால வாழ்ற ஒயிட் பீப்புளால முழு மனசோட பிளாக் பீப்புளை அக்செப்ட் பண்ணிக்கிட முடியல. ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புளுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கல. ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புளை எங்க பார்த்தாலும் அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அவங்களுடைய டார்க் கலருக்காக அவங்கள கிண்டல் பண்றதுன்னு பிளாக் பீப்புளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. பிளாக் பீப்புள் வாழ்க்கையில முன்னேறிட கூடாதுன்னு அவங்கள அடக்கி வைக்கணும்னு ஒயிட் பீப்புள் நினைச்சாங்க. ஸோ இன்இக்வாலிட்டி அண்ட் அப்ரெஷன், அடக்குமுறை இருந்த சொசைட்டில தான் மாயா ஏஞ்சலு வாழ்ந்தாங்க. இந்த போயம்ல மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வாழ்க்கையில முன்னேறிட கூடாதுன்னு நீங்க என்ன எவ்வளோ அடக்கி வைக்க ட்ரை பண்ணாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களால என்ன அடக்கி வைக்க முடியாது, என் வளர்ச்சியை உங்களால தடுக்க முடியாது. நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன், நான் ரைஸ் ஆகி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மாயா ஏஞ்சலு இந்த போயம்ல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இன்ஸ்பயரிங், மோட்டிவேஷனல் அண்ட் பவர்ஃபுல் போயம். இந்த போயம்ல மாயா ஏஞ்சலு அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய பாடி அண்ட் பல தடைகளை தாண்டி வாழ்க்கையில ரைஸ் ஆகிறதுக்கு, முன்னேறி போறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எபிலிட்டி, அவங்களுடைய திறமையையும் பிரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா மாயா ஏஞ்சலு. மாயா ஏஞ்சலு மொத்த பிளாக் கம்யூனிட்டியையும் இந்த போயம்ல ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸ்டில் ஐ ரைஸ் இந்த போயம் 1978 அப்போ அண்ட் ஸ்டில் ஐ ரைஸ் அப்படிங்கிற பொயட்ரி கலெக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்குது. இந்த போயம்ல மொத்தம் 9 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 7 ஸ்டான்சாஸ்ல 4 லைன்ஸ் இருக்குது. அதை குவாட்ரைன்ஸ்னு சொல்லுவோம். அதோடைய ரைமிங் ஸ்கீம் ABCB. 8th ஸ்டான்சால 6 லைன்ஸ் இருக்குது. அதோடைய ரைமிங் ஸ்கீம் ABABCC. 9th ஸ்டான்சால 9 லைன்ஸ் இருக்குது. அதோடைய ரைமிங் ஸ்கீம் ABABCCBBB. இப்போ நம்ம இந்த போயம் பற்றி பார்க்கலாம். மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை பற்றின பொய்யான விஷயங்களை ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதலாம், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக இந்த ஊர் உலகம் என்னை பற்றி தப்பான விஷயங்களை படித்தாலோ, இந்த ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க என்னை பற்றி தப்பாக பேசினாலோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நீங்க என்ன உங்க காலுக்கு கீழே தள்ளி மண்ணோட மண்ணா ஆக்குனாலும் நான் அந்த தூசி மாதிரி கிளம்பி ரைஸ் ஆகுவேன், வாழ்க்கையில முன்னேறுவேன், அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் எபிலிட்டியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மாயா ஏஞ்சலு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நான் இப்படி போல்டா கொஞ்சம் திமிரா நடந்துகிடுறேனே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு வருத்தமா இருக்குதா, என்னுடைய ஸ்டைல் உங்களை அப்செட் பண்ணுதான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட், மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நான் என்னுடைய லிவிங் ரூம்ல ஆயில் வெல்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ரௌடோட தலை நிமிர்ந்து நடக்கிறேனே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு வருத்தமா இருக்குதான்னு கேக்குறாங்க. அமெரிக்கால ஆயில் ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க தான் ரொம்ப ரிச்சானவங்க, அவங்க ரொம்ப ப்ரௌடா நடந்துக்கிடுவாங்க. ஸோ அதே ஆட்டிடியூட் மாயா ஏஞ்சலு கிட்ட இருக்குது.
நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு அவங்கள சன் அண்ட் மூன் கூட கம்பேர் பண்றாங்க. டெய்லி சன் அண்ட் மூன் ரைஸ் ஆகிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சன்னையும் மூனையும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி சன் அண்ட் மூன் ரைஸ் ஆகும்போது கடல் அலையும் ரைஸ் ஆகும். அதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி மாயா ஏஞ்சலு அவங்களுடைய வாழ்க்கையில ரைஸ் ஆகிறத முன்னேறி போறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அண்ட் மாயா ஏஞ்சலுவோடைய நம்பிக்கையும் உயர்ந்துகிட்டே போகுது. ஷி இஸ் அன்ஸ்டாப்பபிள். மாயா ஏஞ்சலு ரைஸ் ஆகிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, என்ன யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு மாயா ஏஞ்சலு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க என்ன எப்படி பார்க்க ஆசைப்படுறீங்க? தலையை தொங்க போட்டுக்கிட்டு கான்ஃபிடென்ட் இல்லாம தலை குனிஞ்சி நேருக்கு நேர் உங்களை பார்க்காம தரைய பார்த்துக்கிட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சு விழுற மாதிரி மண்டியிட்டு உங்களுக்கு கீழே அடங்கி கிடக்கிற மாதிரி என்ன நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தென் உங்களை எதிர்த்து போராட முடியாம உங்களை தாண்டி வாழ்க்கையில முன்னேற முடியாம ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பர்சனா மனசொடைஞ்சு போய் புரோக்கன் பர்சனா என்ன நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட கேக்குறாங்க. இன்டைரக்டா இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு மாயா ஏஞ்சலு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நான் உங்களை விட வளர்ந்து சுப்பீரியரா ப்ரௌடா இருக்கிறேனே, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு மனசு வலிக்குதான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு என்ன கேக்குறாங்கன்னா, என்னுடைய பேக்யார்ட்ல கோல்டு மைன்ஸ் இருக்கிற மாதிரி நான் சந்தோஷமா சிரிக்கிறேனே, அதை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. ஒயிட் பீப்புளுக்கு பிளாக் பீப்புள் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. பிளாக் பீப்புள் எப்போதும் சஃபர் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் மாயா ஏஞ்சலு நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வலிக்குதான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு ஒயிட் பீப்புள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன காயப்படுத்துற மாதிரி பேசி உங்க வார்த்தைகளால நீங்க என்ன ஷூட் பண்ணலாம். தென் நீங்க என்ன முறைச்சு பார்த்து என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பார்த்து உங்க கண்களால நீங்க என்ன கட் பண்ணலாம். தென் உங்க வெறுப்பால நீங்க என்ன கில் பண்ணலாம். பட் ஸ்டில் காற்றை போல நான் ரைஸ் ஆகி முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். நீங்க என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணாலும் எவ்வளோ காயப்படுத்தினாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன், வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு என்ன கேக்குறாங்கன்னா, என்னுடைய பியூட்டி என்னுடைய செக்ஸினஸ் உங்களை அப்செட் பண்ணுதான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னுடைய தைஸுக்கு நடுவுல டைமண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் டான்ஸ் பண்றேனே, அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதான்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் ரொம்ப வருஷத்துக்கு ஸ்லேவா தான் வாழ்ந்தாங்க. இப்போ மாயா ஏஞ்சலு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லேவரி அப்படிங்கிறது ஹிஸ்டரியோடைய ஷேம்ஃபுல் ஆக்ட், அதுல இருந்து வெளியில வந்து நான் ரைஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லேவரி அப்படிங்கிறது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோடைய பெயின்ஃபுல் பாஸ்ட். ஸோ அதுல இருந்து எழுந்து வந்து நான் ரைஸ் ஆகுவேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மாயா ஏஞ்சலு அவங்க ஒரு பிளாக் ஓஷன்னு சொல்றாங்க. பறந்து விரிஞ்ச கடலுடைய அலை எப்படி ஜம்ப் ஆகி ரைஸ் ஆகி மேலே உயர்ந்து வருமோ, அதே மாதிரி ஸ்லேவரி அப்படிங்கிற ஹிஸ்டரியோடைய பெயின்ஃபுல் அண்ட் ஷேம்ஃபுல் ஆக்டில் இருந்து வெளியில வந்து நாங்க ரைஸ் ஆகுவோம் அப்படின்னு மாயா ஏஞ்சலு சொல்றாங்க. இந்த போயம்ல மாயா ஏஞ்சலு மொத்த பிளாக் கம்யூனிட்டியையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லேவரி அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது, மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ மாயா ஏஞ்சலு என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெரர் அண்ட் ஃபியரை விட்டுட்டு நாங்க ரொம்ப தைரியமா ரைஸ் ஆகி வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லேவரியால பிளாக் பீப்புளோடைய லைஃபே இருள் சூழ்ந்த மாதிரி ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்லேவரியில இருந்து ரைஸ் ஆகி டார்க்னஸ்ல இருந்து வெளியில வந்து பிரைட்டான சந்தோஷமான வாழ்க்கை
சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகுவோம் அண்ட் ஒயிட் பீப்புள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒயிட் பீப்புளை அப்செட் பண்ற மாதிரி ரைஸ் ஆகுவோம் அப்படின்னு மாயா ஏஞ்சலும் சொல்றாங்க. அண்ட் அப்படி ரைஸ் ஆகும்போது அவங்க ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்டை மேல கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அவங்க மூதாதேவர்கள் அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்த, அவங்களுக்கு கத்து கொடுத்த அவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், பண்புகள் எல்லாத்தையும் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. பிகாஸ் ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புளுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், ரிலீஜியன் எல்லாத்தையும் அழிச்சு பிளாக் பீப்புளை ஒயிட் பீப்புளுடைய கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஸ்லேவா வாழ்ந்தவங்களுடைய ஹோப் அண்ட் ட்ரீமே இப்போ பிரசன்ட்ல வாழ்ற பிளாக் பீப்புளுடைய லைஃப் தான். ஸோ பிளாக் பீப்புள் அந்த ஸ்லேவரியில இருந்து ரைஸ் ஆகும்போது அவங்களுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன், பண்புகள் எல்லாத்தையும் கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. நாங்க ரைஸ் ஆகுவோம், எங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடக்க முடியாது அப்படின்னு மாயா ஏஞ்சலு இந்த போயம்ல ரொம்ப போல்டா சொல்லியிருப்பாங்க. இந்த போயம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடலாம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நிறைய பேரு நம்மளை கீழே இழுத்து போட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நமக்கு நிறைய தடங்களை ஏற்படுத்துவாங்க. ஆனா நம்ம ஒருபோதும் கிவ் அப் பண்ண கூடாது. நம்ம தொடர்ந்து போராடணும், ரைஸ் ஆகணும், வாழ்க்கையில முன்னேறி சக்சஸ் ஆகணும். எந்த அளவுக்குனா நம்ம சக்சஸ் ஆக கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல, அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி, அவங்கள அப்செட் பண்ற மாதிரி நம்ம ரைஸ் ஆகணும். தென் செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் நம்பிக்கை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.